வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். எங்க பூனைக்குட்டி நல்லா இருக்குது. லீவ் விட்டாங்கன்னா எங்க சின்ன பொண்ணு இன்னைக்கு பேசுறதெல்லாம் எங்க சின்ன பொண்ணை பத்தி பேசுறேன். இது பொய் கிடையாது. உண்மையால இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு மனசுக்குள்ள எனக்கு வேதனை வந்ததுனால சொல்றேன். அஹ் மே மாசம் வந்து லீவ் விட்டாங்கன்னா ஒரு 1 வீக் தான் கரெக்டா. ஒரு வாரம் மட்டும் தான் வந்து இருப்பாங்க. அப்புறம் போயிடுவாங்க. கரெக்டா அங்கிருந்து வரும்போது டிக்கெட் போட்டுருவா. இங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வருவாங்கன்னா, சனிக்கிழமை அடுத்த வாரம் சனிக்கிழமை சாயந்தரம் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் வருவாங்க. ஆஹ் சரி போ, அது வந்துட்டு போது நான் விட்டுருவேன் நானு. ஒரு மாசம் அங்க வீட்டுல தான் இருக்க போறேன் பையன். அவளும் வீட்டுல இருந்து பாக்குற வேலைதான். ஆபீஸ்க்கு போனாலும் போகட்ட வீட்டுல இருந்து தான் பாத்துட்டு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி இருக்கும்போதே நான் வந்து தனிமையா இருக்கிறேன். யாருடைய அரவணைப்பும் எனக்கு இல்லை. எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்க, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள அம்மா அப்பா 2 பேரும் இறந்துட்டாங்க. இறந்ததுனால எங்க சின்னண்ணா வந்து பாசமாத்தான் இருந்தாங்க. ஒரு சின்ன அமௌண்ட் பிரச்சனைனால அஹ், வேண்டாத வேலையெல்லாம் வந்துருச்சு இல்ல. இந்த மாதிரி நான் போயிட்டு இருக்கப்ப ஒருத்தருமே இல்ல. அம்மாவும் தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுட்டாங்க. கேஸ் போட்டுட்டு இருக்கேன். அவங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் போட்டுட்டு இருக்கிறேன். அவங்க பேசின வார்த்தைகள், அதனாலதான் போட்டுட்டு இருக்கிறேன். எங்க அப்பா வந்து சாவறதுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு, ஆளுக்கு ஒவ்வொரு 2 பேரும் 1,50,000 1,50,000 கொடுத்தாங்கன்னா கையெழுத்து போடு, இல்ல போடாது அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அதே வார்த்தை எங்க அம்மாவும் சொன்னாங்க. பணம் கைக்கு வாங்கிட்டு கையெழுத்து போடு, இல்லைன்னா போட்டுறாத அப்படின்னாங்க. இப்ப வந்து அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் என்னோட இதுக்கு நான் சாப்பிட்ற அளவுக்கு நான் வச்சிருக்கிறேன் சம்பாதிச்சு. எங்க பொண்ணு கொடுத்துருக்கேன், எங்க அப்பா ஏதோ வந்திருக்கு, நான் வீட்டுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இங்க பென்ஷன் எனக்கு 4,000 வருது. கவர்மெண்ட் சிங்கிள் லேடிக்கு கொடுப்பாங்களா, அது வந்து இங்க 4,000 கொடுக்குறாங்க. அது 1ஆம் தேதினா கரெக்டா போய் வாங்கிட்டு வரணும். அது வருது. போதும், எனக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு இதா இருக்குது. ஆஹ் நான் வந்து அந்த தோட்டத்தை வச்சு பொழைச்சிக்கணும், நான் அதுல போய் பங்கெடுத்து பொழைக்கணும்னு என்னால செய்யவும் முடியாது வேலை, என்னால இது பண்ணவும் முடியாது. அந்த இதுல வந்து ஆஹ் 2 பேரும் கம்மன் இருந்தாங்கன்னா சும்மாவே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வரலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசின வார்த்தையும் அந்த இது என்னால தாங்கிக்க முடியல. அதனால நான் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு விட்டுட்டேன். அது என்ன அவ்வளவு வேதனை வந்துச்சு எனக்கு. இல்லைன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். கூட பிறந்தவங்க அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசி இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லாம அது பாட்டு இருக்கிறாங்க அப்படியே. கேஸ் வாபஸ் வாங்கிக்கணும்னு சொல்லி கூட கேட்டாங்க. நான் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு நான். எல்லாம் அவங்க அவங்களுக்கு தான் அதுல உரிமை இருக்கிற மாதிரியும் எனக்கு இல்லாத மாதிரியும், தில் இருந்தா போடு அப்படின்னு ஒருத்தர் சொல்றது, ஒருத்தர் வந்து நீ அப்பாவுக்கு பிறந்தவங்க அட்ரஸ் இல்ல போடி அப்படிங்கிறது. அது என்ன மேட்டர் தெரியுங்களா? நான் சொல்றேன். ரேஷன் இதுல வந்து என் பேர் ஆட் பண்ணிருந்துச்சு, எங்க சின்ன பொண்ணுடைய பேரும் ஆட் பண்ணிருந்துச்சு. அப்ப ஆட் பண்ணிருந்துச்சு. ஆனா ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, அம்மா போய் வாங்கிட்டு வருவாங்கல்ல. 20 கிலோ அரிசி, 20 15 கிலோ அரிசி வரும். ஒவ்வொருத்தருக்கு 5 கிலோ 15 கிலோ 20 கிலோ அப்படி போடுவாங்க. அப்புறம் நம்ம மாதிரிலாம் சீமை தண்ணி அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பருப்பு ஏதோ ஒன்று கம்மியா வாங்கிட்டு வருவாங்க. அதில் அந்த இதுக்கு வந்து எங்களை சேர்ந்துருக்குல்ல, அந்த அட்ரஸ் வச்சு நான் ஏதாவது பண்ணிடுவேன் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு அந்த எங்க அம்மா இல்லாதப்ப போய் அந்த வீட்டுக்குள்ள போய் அந்த தாளை மட்டும் கிழிச்சு எடுத்துக்கிட்டு அப்படி தனியா. யாரும் எங்க பெரிய அண்ணன். அதனால அது எங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சுது. தெரிஞ்சு நாங்க அது வந்து டைரக்டா எப்படி பண்ணணும் பண்ணிக்கிட்டோம் நான். சரிங்களா? நான் எப்படி எடுக்கணுமோ என்னுடைய ரேஷன் கார்டு அங்கிருந்து டிரான்ஸ்பர் చేసి புட்டபர்த்திக்கு வர்ற மாதிரி நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வக்கீல் மூலியமா தான் பண்ணி எடுத்தோம். ஏன்னா நான் படிக்கல. படிக்கலைங்கிற போது அவங்களுக்கு படிக்கல, இவளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ட்டு இருந்திருப்பாங்க. அறிவுன்னு ஒன்று இருக்குதுல்ல. எப்படி இப்ப படிச்சவனுக்கே மட்டும்தான். காமராஜர் என்ன படிச்சாருங்க? காமராஜ் படிக்காம முதலமைச்சரா வாழ்ந்து ஆட்சி பண்ணிட்டு போனாரு. அது மாதிரி அவளை எல்லாம் அப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்க இது பண்ணி பார்த்தாங்க. எனக்கு நான் காசு வேண்டாம், எனக்கு நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படிதான் சொன்னேன். ஓகே. எங்க சின்ன நான் அதுக்குள்ள வந்து பெரிய குட்டி கலாட்டா பண்ணி எப்படி எல்லாம் பண்ணணுமோ பண்ணி என்னை கொஞ்சம் ஒன்று ஒன்றும் பிரச்சனை வரும்போது அடிச்சுட்டு அப்படி அடிக்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியாம மயக்கம் வந்துருச்சு. நான் ஒரு கம்பி ஒரு கொட்டு வச்சா அப்படி இந்த இடத்துல இப்படி பல்ல வெறுவிக்கிட்டு வச்சா அப்படி எங்க பெரிய பொண்ணு சொல்லிச்சு அப்படின்ட்டு வச்சதோட அப்படியே மயக்கம் வந்துருச்சு. அவ்வளோ ஒரு பந்தக்கால் இருந்துச்சு, அதை பிடிச்சிக்கிட்டு நான் பிடிக்காம இருந்தா இன்னும் அந்த பந்தக்கால் பிடிக்காம அப்படியே கீழே விழுந்திருப்பேன். அந்த நினைக்கிறேன். அப்புறம் தோடெல்லாம் உடஞ்சு என்ன பண்ணா எதுவுமே பண்ணலைங்க. இதெல்லாம் இன்னொரு சொல்றேன். அதனுடைய வேதனையும் வலியும் எனக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா உனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துருக்காரு, புரிஞ்சுக்கோ. நீ சென்னையில வந்து நீ எங்க போய் கோயில் விட்டு கும்பிட்டாலும் உனக்கு கடவுள் அதனுடைய துரோகத்தை இன்னும் இன்னும் கொடுப்பாரு. ஏன்னா நான் சொன்னேன், ஒரு பொம்பளை பிள்ளை கூட பிறந்தவங்கள வந்து அந்த மாதிரி தாக்கக்கூடாது, அடிக்கக்கூடாது. அடிச்சாங்கன்னா அதனுடைய பலாபலன் கடவுள் இமிடியேட்டா கொடுப்பாரு. என்னைய அடிச்சப்ப நான் சொன்னேன், நீ பாரு எங்க சின்ன பொண்ணு கார் எங்கே கொண்டு போய் வேப்ப மரத்து நிழல் நிறுத்திட்டு வரலான்ட்டு அங்க போனாங்க அவங்க 2 பேரும். அங்கிருந்து ஒடியாந்துருக்குது.
என்னமாம்மா பொம்பளையோடு பார்க்காம இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அது அங்கே போய் கேளு அப்படின்ட்டு போயிட்டு அப்படியாம்மா. எனக்கு அதெல்லாம் இந்த குச்சியில் உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாங்க. அது ஒன்று தான் தெரியும். எனக்கு வேற ஒன்றுமே தெரியலைங்க. சத்தியமாக சொல்கிறேன். இந்த சிவபெருமான் மேலே ஆணையாக சொல்கிறேன் நான். எனக்கு அவ்வளோ வேதனை. தோடெல்லாம் உடச்சிட்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட வச்சு அப்படி. அது வந்து போயிடுச்சு. காதுல ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கும் போல இருக்குது. நான் எதையுமே கண்டுக்கல. வந்து ஒரு வேப்பமரம் கட்டில அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு செத்தரலாம் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்போ எங்கள் சின்ன பொண்ணு வந்தா அப்படி தண்ணி கொண்டுட்டு மாட்டி அங்கே வந்தா அப்படி வர்றப்ப அவ என்னம்மா காதுல ரத்தம் வருது அப்படின்ச்சு. என்னமோ தெரியலடா அப்படின்னு இப்படின்னு தோடு மட்டும் தனியாக வந்துருச்சு. அந்த இன்னொரு வந்து பின்னாடி சொரை இருக்கும்ல, அது இல்லாம போயிருச்சு. அது வழியே தொலாவு நீங்கி அப்புறம் என்கிட்ட எடுத்தாங்க. எடுத்தும் கூட மத்தியாவது போய் சேர்ந்துருச்சு. போனது போய் சேர்ந்துருச்சு. என்ன பண்ண முடியும்? அப்படி பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுல இந்த பித்தாளை சாமான் அதெல்லாம் இருக்குது எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி எங்க பெரியண்ணா நான் சொல்லல. எங்க சின்னண்ணா வந்து எங்க அம்மா நகை, எங்க அப்பா நகை எல்லாம் மோதிரம் எல்லாம் சுட்டிட்டு போயிட்டா அப்படி. ஒரு நாளைக்கு பலூன் எல்லாம் ஆப்பு வச்சு விட்டுருக்குறேன். போட முடியாது நாங்க கேஸு. போட்டு விட்டேன்ல. நான் அங்க வந்துலாம் போடல. புட்டபர்த்தியில இருந்துகிட்டே நான் போட்டு விட்டேன். அப்ப எனக்கு எவ்வளவு டேலண்ட் இருந்திருக்கும். புரிஞ்சுக்குங்க. ம். மறந்துடும்னு மட்டும் நினைக்க வேண்டாம். யார் யார் எப்படி எப்படி செஞ்சாங்க எதையுமே நான் மறக்க மாட்டேன் நான். சரியா? இருக்கட்டும். கடவுள் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அதனுடைய பலாபலன் கொடுப்பாங்க. இப்பயே கொடுத்துருக்காங்க. இன்னும் கொடுப்பாங்க. என் மனசு வெந்து போய் சொல்றேன் நான். இன்னும் கொடுப்பாங்க. சும்மா விட மாட்டாங்க. அப்பா அம்மாவை மாங்கு அடிச்ச செருப்புலயே அடிச்ச என்னையும் அடிச்ச. இன்னைக்கு ஒண்ணு கடவுள் தண்டனை கொடுத்துருக்காரு. எனக்கு எப்பவும் வராத கோபம் வந்து நான் போய் கேஸ் போட்டு விட்டேன். இப்ப என்ன பண்றீங்க? அதில் வர வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. விற்கவும் முடியாது. நீ வேற எதுவும் வீடும் கட்ட முடியாது. வீடு கட்டினா கிடக்குது எங்கதான் சிக்கல். பையனுக்கு கல்யாணம் வைக்கணும். கேஸ் வாபஸ் வாங்க சொல்லு. பையனுக்கு என் பெரிய புள்ள சொல்லி நான் கேட்கறது. அப்படியா? கேட்டுக்குண்ணா. எது கேட்பேன்? என்னை வேண்டான்னு ஒதுக்குறப்ப நான் ஏன் போய் அவங்க பேசி கேட்கணும்? எனக்கு தலைவிதியா? அவ என்கிட்ட வளரல. என்னால அந்த என் புருஷன் இருந்த சூழ்நிலைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியல அத. அதனால நீங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு போயிருவீங்களா? கஷ்டம். எப்படிலாம் வருமோ கஷ்டம் அப்படிலாம் வரும்ல. அனுபவிக்கணும். அது நம்ம செஞ்ச கர்மா என்ன என்ன சொல்லிக்கிறேன் தெரியுமா? நான் எங்கெங்கேயோ போயோ வந்தோம். நான் மொத்தத்துக்கு ஏதோ டெய்லரிங் போய் அங்கே போய் எங்கே போய் வேலை செஞ்சு ஏதோ வேலை செஞ்சு நான் வந்து என் பிள்ளைய படிக்க வச்சு நல்ல முறை பண்ணி கொடுத்துட்டேன். பிள்ளைய 2 பிள்ளைய வாழ்க்கை நல்லா இருக்குது கடவுள் புண்ணியத்தில். அவங்க சாப்பிட்டு நிம்மதி அவங்க பட்டு இருக்காங்க. எனக்கு எந்த இடத்துலையும் கொடுக்க மாட்டாங்க. மருமகளும் அதே மாதிரி பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. நான் என்ன இது என்ன பண்ணிட்டேன்? பிள்ளைகளை பார்க்காம விட்டுட்டுனா முடிக்க விட்டுனா இல்லை அவங்க அப்பா தான் பிள்ளை பார்த்து கிழிச்சிட்டு அப்படியா? ஏதோ போச்சு வந்தது எல்லாம் ஆயிடுச்சு. அவங்க விருப்பம். இப்ப நான் ஏன் இது இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, எங்க பொண்ணு கோயம்புத்தூர் போயிருக்காங்க. சிங்கிளா இருக்கிறேன்ல, வந்து ஒரு வாரம் பார்த்துட்டு கூட ஒரு 2 நாள் கூட அப்படி நீங்க கோயம்புத்தூர் போலாம்ல. எனக்கு ஆசை இருக்காதா? அதுதான் ஃபீலிங் வந்துச்சு. சொல்லல. அடுத்த வீடியோவில் நான் சொல்றேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.